ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். முத்துவும் மீனாவும் என்னதான் விஜயா மட்டம் தட்டி பேசினாலும் எல்லா விதத்துலேயும் அவங்க தான் விஜயாவுக்கும் சரி அந்த குடும்பத்துக்கும் சரி ஆணிவேராக இருக்காங்க. என்ன பிரச்சனைனாலும் சரி சந்தோஷம்னாலும் சரி அது மீனா முத்துவால் மட்டும்தான் அந்த வீட்டுக்கு கிடைக்குது. மற்றபடி விஜயா மீனா கிட்ட கோவப்படுறதுனால எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை. ஸோ அதை வக்கீல் மூணாவது மனுஷவங்க எடுத்து சொல்லி புரிய வச்சா கூட நம்ம விஜயாவுக்கு மீனாவை பற்றி கண்டிப்பாக புரிய போகிறது கிடையாது. மாமாவுக்கு கெட்டது அப்படின்ன உடனே வீட்டை விட்டு விலகி போய் நின்று வாழ்ந்து காட்டிட்டு இருக்காங்க மீனா. அது அந்த தன்மையிலே கூட சிந்தாமணி அதை விஜயா புரிஞ்சுக்கலாம். சிந்தாமணி போட்ட பிளானில் மீனா தான் பலிகாடு ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களாலேயே பின்னாடி பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியாமல் அவங்க என்ன சொன்னாலும் தலையை ஆட்டிகிட்டு இருக்காங்க நம்ம சிந்தாமணி. ஏதாச்சும் பிளான் இல்லாமல் சிந்தாமணி நீத்துவுக்கு பூ சப்ளை பண்ண மாட்டாங்க. அதே சமயத்தில் ரோகிணியையும் அங்கே தங்க வச்சிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இவங்களால் எல்லாராலையும் காரியம் ஆக இருக்குது. அதனால் மட்டும்தான் அவங்க தங்க வச்சுட்டு ஸோ அவங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது விஜயா மரமண்டிக்கு எப்போ புரிய போகுதுன்னு தெரியல. அவங்கெல்லாம் நல்லா கிரிமினலாக பிளான் பண்ணி எப்படி சொன்னால் விஜயா அடங்குவாங்களோ அந்த மாதிரி உங்கள் பையனோட நல்லதுக்காக தான் அப்படின்னு சொன்ன உடனே ஆஃப் ஆகிட்டாங்க. அதே ரோகிணியோட விஷயத்தில் மனோஜோட நிலைக்காக தான் வேற ஒரு பொண்ணு பாருங்க அப்படின்னு உடனே ஆஃப் ஆயிட்டாங்க. அவங்க எல்லாரையும் வச்சு அதாவது விஜயா குடும்பத்துக்கு எதிராக முத்து மீனாவுக்கு எதிராக யாரெல்லாம் இருக்காங்களோ ஸோ அவங்க எல்லாரையுமே விஜயா சிந்தாமணி கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஸோ விஜயாவை தோக்கடிச்சு முத்து மீனா எல்லாரையுமே விஜயாவை பயன்படுத்தி அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு ஆளை வச்சு தோக்கடிச்சு அங்கே இறங்கி நிற்கணும் அப்படின்றது சிந்தாமணியோட பிளான். இது எல்லாத்துக்குமே மூல காரணம் விஜயா மட்டும்தான். அப்படியே என்னமோ அவங்க அறிவாளி மாதிரியும் மீனாவை கேவலப்படுத்தி பேசுறது முத்துவை கேவலப்படுத்தி பேசுறது இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே சொல்ல போகணும் அப்படின்னா நம்ம விஜயாவுக்கு தான் கொஞ்சம் கூட சுத்தம் அறிவுன்றதே இல்லை. அவங்கள மாதிரி அவங்க பிள்ளை மனோஜ் அவங்களையும் வளர்த்து வச்சிருக்காங்க. அவருக்கு சுத்தம் கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்லை. திறமையாக பேசுகிறவங்க எல்லாருமே ஏட்டிக்கு போட்டியாக பேசுகிறாங்க, கையால் ஆகாதவங்க அப்படின்றது விஜயாவோட மைண்ட் செட். அதனால விஜயா அப்படி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது அவங்களுக்கு அவங்களுடைய லெவல் அவ்வளோதான் அப்படின்றது அவங்க நினச்சிட்ருக்காங்க. உலகத்திலே நாம் தான் எல்லாரோட அறிவாளி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மளை விடவும் இன்னும் அதிக புத்திசாலித்தனம் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆள் அப்படின்றது அவங்களால ஏற்றுக்க முடியாததுனால அவங்க தான் எல்லாமே அப்படின்னு விஜயா நினச்சிக்கிறாங்க. இது ஒன்று தான் அவங்க கிட்ட இருக்கிற தப்பே. ஸோ அப்படி இருக்கிறதுனால தான் இங்கே முத்து மீனாவும் மட்டம் தட்டி பேசுகிறாங்க. மனோஜோட வாழ்க்கை இந்த அளவுக்கு போகிறதுக்கு காரணமாக அவங்க தான். கோர்ட்டில் அதாவது ஜட்ஜுக்கிட்ட கூட எப்படி பேசுகிறாங்க பார்த்தீங்களா? ஸோ இங்கே வக்கீல்கிட்டையும் அதே மாதிரி தான் பேசுகிறாங்க. ஸோ கொஞ்சம் கூட எந்த இடத்துல எப்படி பேசணும், ஸோ மனோஜ் எப்படி ரோகிணி மனோஜ்கிட்ட வரும்போது அந்த மைண்ட் செட்டில் எப்படி ரோகிணியோட வலையில் போய் அவங்க வடவிரிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி மனோஜ் விழுந்துடுறாங்களோ அதே மாதிரி தான் விஜயாவும் கோர்ட்லேயும் கொஞ்சம் கூட அமைதியாக இல்லாமல் விரிக்கிறாங்க நம்ம ரோகிணி. அந்த இடத்துல விஜயாவும் போய் விழுந்துடுறாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன வித்தியாசம் இருக்குது? ரெண்டுமே ஒன்று தானே. அவங்க ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான். இவங்களை தவிர மற்றவங்க எல்லாரும் தான் அறிவாளியாக இருக்காங்க அந்த வீட்டுக்குள்ளே. ரவி ஸ்ருதியோட வாழ்க்கையை கூட எப்படியாச்சும் சரி பண்ணிடலாம். ஆனால் மனோஜ் இங்கே ரோகிணியோட வாழ்க்கை கண்டிப்பாக சரி பண்ணவே முடியாது. யார் நினச்சாலே அது முடியவே முடியாது. ஆனாலையும் கூட பிறந்த பாவத்துக்காக அவன் நம்ம அண்ணன் ஆயிட்டானே, அவனோட வாழ்க்கையை சரி பண்ண வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. அவன் ரொம்ப கிரிமினலாக இருக்கா ரோகிணி. அவன் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டான். இவ்வளோ கிரிமினல் வேலையை பார்த்து வச்சிருக்கா. ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே வந்தவா அப்படின்னு சொல்லிட்டு அவளை எப்படியாச்சும் வீட்டை விட்டு துரத்தி இவனை அவகிட்டேருந்து விடுவிச்சிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து நினைக்கிறாரு. அப்போ கூட என்னதான் மட்டம் தட்டி மீனாவையும் முத்துவையும் பேசினாலையும் மனோஜோட வாழ்க்கைக்காக தானே அவங்க நிற்கிறாங்க. ஏன் முத்து வேணான்றவங்க மீனா வேணான்றவங்க அவங்க ரெண்டு பேரும் சுத்தமாக விஜயாவுக்கு ஆகாதன்றப்போ அவங்களுக்கு உண்மைலாம் தெரிஞ்சு மட்டும் எதுக்காக கூப்பிடணும்? எதுக்கு மனோஜுக்காக சாட்சி சொல்லி கூட வர சொல்லி கேட்கணும்? இவங்க கேட்கலினாலையும் ஜட்ஜு அதாவது வக்கீல் வர சொல்கிறாங்க. வக்கீல்கிட்டையும் அவங்களாம் எதுக்கு தேவையில்லை, நாங்கள் எங்கள் பிள்ளை வாழ்க்கையை பார்த்துக்குறோம், நீங்கள் ஏதாச்சும் பண்ணுங்கள், நாங்கள் ஏதாச்சும் ரெடி பண்ணுறோம், ஆதாரம் ரெடி பண்ணுறோம், அவளை எப்படி என் பையன்கிட்ட விவாகரத்து வாங்குறதுன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே. எதுக்கு அமைதியாக இருக்காங்க? இவங்களும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறத இந்த மாதிரி கூட பிறந்தவங்கன்னு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ வீம்புக்கு என்னதான் நான் எல்லாம் பெரிய ஆள் அப்படின்னு அவங்க நடந்துக்கிட்டாலும் முத்து மீனா இல்லாமல் எதுவுமே நடக்கிறது போகிறது கிடையாது. இப்போவும் அவங்க தான் அங்கே நிற்கிறாங்க அவங்களுக்கு சாட்சி சொல்கிறதுக்காக. மனோஜ் கூட மட்டம் தட்டி பேசுகிறாரு. அவரு கூட கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிறது கிடையாது. முத்து இருந்தால் தான்மா என் வாழ்க்கை சரி பண்ண முடியும். அவனும் பூக்கற்றவளும் அவங்க ரெண்டு பேருக்கும் ரோகிணி பற்றின எல்லா விஷயமும் தெரியும். அவங்க சொன்னாதான் என் வாழ்க்கை சரியாகுன்றதை யோசிக்கிறது கிடையாது. வக்கீல் மூலிமா முத்து மீனாவும் பேசுகிறாங்க. இவங்க ஏதோ தலையாட்டிட்டு இருக்காங்க.
சொல்கிறாங்க. வேணான்னு சொல்கிற மீனாவுக்கிட்ட அவங்க சாட்சி சொல்கிறது மட்டும் அவ்வளோ முக்கியமாக எக்கேடாச்சும் கெட்டு போகட்டும் அப்படின்னு மீனாவும் பேசாமல் அமைதியாக இருந்திருக்கணும். ரோகிணியோட விஷயத்தில் மனோஜுக்கு ஹெல்ப் பண்ணாமல் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு தான் மீனா நான் சொல்கிறேன். ஸோ இன்னொரு சைடு இங்கே அப்படி நாளைக்காக கவுன்சிலிங் போகணும் அப்படின்னு வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. முத்து மீனாவையும் அண்ணாமலை போக சொல்லிட்டுருக்காரு. மீனாவை கூட்டிகிட்டு முத்து நீ போயிட்டு மனோஜுக்கு என்ன எதுன்னு பாரு, எப்படியாச்சும் அவங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லுவான். அது விடுப்பா நான் பார்த்துக்கிறேன், அந்த பார்லர் அம்மா நாளைக்கு என்ன பண்ணதுன்னு தெரியலையேப்பா நாங்கள் எல்லாரும் அவன் பக்கம் தான் நிற்கிறோம், ஆனால் அவங்களுக்கு தான் நாங்கள் வேண்டான்ற மாதிரியே பேசுகிறாங்கப்பா. அந்த அம்மா எவ்வளோ தூரம் வக்கீல் அம்மா எடுத்து சொல்கிறாங்க, அப்போ கூட இவங்க மீனா கிட்ட முகத்தில் அடித்த மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாங்கப்பா. மீனா மாதிரி ஒரு நல்ல பொண்ணு யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு அங்கே மீனாவை அவ்வளோ பாராட்டி பேசுகிறாங்க. ஆனால் அம்மாவுக்கு தான் சுத்தமாக பிடிக்கவே இல்லையாப்பா. நாங்கள் ஏன்ப்பா அவங்களுக்கு சாட்சி சொல்லணும் அப்படின்ற மாதிரி முத்து ஒரு வார்த்தையை கேட்கவும் செய்கிறாரு. என்னடா முத்து, உனக்கு தெரியாத உன் அம்மாவை பற்றி விடுடா அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் தெரிஞ்சதுனால தான்ப்பா நாங்கள் மட்டும் நானும் மீனவும் என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு பொறுமையாக இவங்களுக்காக நாங்கள் நிற்கணும். ஆனால் இவங்க எந்த இடத்துலையும் வெளி இடத்துல கூட ஒரு மரியாதை கொடுத்து எங்களை ஒரு விதத்துக்கு கூட சொந்தத்துக்கு கூட பையன் மருமக அப்படின்னு இவங்க சொல்லிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க. விஜயாவும் மனோஜும் வாயை மூடிட்டு அமைதியாகவே உட்காந்துட்டு இருக்காங்க, எதுவுமே பேசுறது கிடையாது. அப்பா இன்னொரு விஷயம்ப்பா, அவங்கக்கிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் பற்றி சொல்லணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லு முத்து அப்படின்னு. அதான் அந்த ஃப்ளாட்டில் நானும் மீனாவும் ஒரு பையனை காப்பாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணோம் இல்லைப்பா. அவங்களுடைய அப்பா எனக்கு அதான்ப்பா பெரிய வேன் ஒன்று வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தாருல்ல, அவரே ஷோரூமுக்கு போய் வேனை பார்த்து நல்ல கண்டிஷனாக இருக்கிற வேனை அந்த ஷோரூமில் வேலை செய்கிற டிரைவரை வச்சு, அதுவும் நான் இருக்கிற கார் ஷெட்டுக்கு என்னை தேடி அவங்க 2 பேரும் வந்திருக்காங்கப்பா. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா. அந்த வண்டியை எழுந்து எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்துட்டு வண்டியை ஓட்டி பார்த்து வண்டியை சுற்றி பார்த்து அந்த வண்டி எவ்வளோ பிடிச்சிருந்துச்சி தெரியுமாப்பா. அது மட்டும் இல்லாமல் அவரே பேங்க்கில் லோன்லாம் போட்டு தரேன்னு சொல்லியிருக்காருப்பா. நான் லோனை கட்டிக்கினா மட்டும் போதும்னு சொல்லியிருக்காருப்பா. இந்த மாதிரி ஆள் யாருக்குப்பா கிடைப்பாரு. தெரியாத 3வது மனுஷங்க கூட இப்படியெல்லாம் நாங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்க பையனை காப்பாற்றுறதுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த வீட்டுக்காக தினம் நாங்கள் ஏதாச்சும் ஒரு நல்லது பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். அப்படி இருக்கிறப்போ ஒரு மனுஷனா கூட எங்களை மதிக்க மாட்டேன்றாங்களேப்பா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு. டேய் நீ இப்போ அப்பா கிட்ட சந்தோஷமான விஷயத்த சொல்கிறியா இல்லை எங்களை சுட்டி காட்டி பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு. 2ம் தாண்டா மரமாண்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் முத்து சந்தோஷமான விஷயம் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, இதுக்கு ஏன் முத்து இதுக்கு ஃபீல் பண்ணுற, விடு முத்து. இவங்க பேசுகிறத இவங்க பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு இப்போ உனக்கு ஒரு நல்லது நடக்க போகுது, அதை நினச்சி நீ சந்தோஷமாக இரு அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. ஆமாப்பா மீனாவையும் அவர் ஃபோன் பண்ணி அங்கே வர வச்சு நானும் மீனாவும் தான்ப்பா எல்லாத்தையும் பார்த்து பேசணும். அதுக்கப்புறமா தான் அவங்கள வக்கீலை பார்க்க போயிட்டு வந்தோம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பேங்க்கில் லோன் ஏற்பாடு பண்ணுறேன், அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணேன், நாளைக்கு தான்ப்பா வர சொல்லியிருந்தாள். ஆனால் நாளைக்கு வரதோ இவனுக்கு தான் கவுன்சிலிங் இருக்குது, அதனால் நான் ஃபோன் பண்ணி நாளைக்கு வரேன்னு சொல்லிட போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து உனக்கு ஒரு நல்லது நடக்க போகுது, அவன் தான் நீ என்ன நல்லது பண்ணியிருக்கன்னு உன்னை பார்த்து கேட்குறான். உன் அம்மாவுக்கும் உன்னை பார்த்தாலும் பிடிக்காது. அப்படி இருக்கிறப்போ இப்போ தானே நீ சொன்ன அவங்களுக்கு போய் எதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு, அதெல்லாம் ஒன்று வேணாம். அவங்க எப்படியாச்சும் அவங்களே டிவோர்ஸ் வாங்கிப்பாங்க. அவ கூட்டிகிட்டு வந்த மருமக தானே, எல்லாத்தையும் அவங்களே பார்த்துக்கிட்டோம். நீ போயிட்டு உன் வேலையை பாரு முத்து, உனக்கு ஒரு நல்லது நடக்க போகுது. அடுத்தடுத்து நீயும் மீனாவும் மேலே மேலே வளரணும்ல, அதுக்கான ஒரு வாய்ப்பு இதை விட்டுட்டா அப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்காது. நீயும் மீனாவும் என்னத்தை சாதிச்சிங்க, ஆஃப்டர் ஆல் ஒரு டிரைவரு பூ கட்டுறவன்னு உன் அம்மாக்காரு உங்களை பார்த்து எப்படியெல்லாம் பேசுகிறா, நீ மேலும் மேலும் வளரணும்ல முத்து, நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொன்னோம். ஏங்க என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு. பின்ன என்னவா, அவன் சாட்சி சொல்கிறதெல்லாம் பெரிய விஷயமா, அவன் சாட்சி சொல்லி தான் உன் பையனுக்கு விவாகரத்து கிடைக்கணுமான்ற மாதிரிலாம் பேசுகிறல்ல, நீ விட்டா அப்படி தானே சொல்வேன். நீ விவாகரத்தே அவனால் கிடைச்சா கூட இல்லைன்னு தானே நீ சொல்வேன். அப்படி இருக்கிறப்போ எதுக்கு முத்து வரணும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை பேசுகிறாரு. ஏங்க அது அப்படின்னு. அப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லவும், அப்பாப்பா விடுங்கப்பா, நாளைக்கு வரல நான் நாளைக்கு சொன்னால் கூட சார் சரின்னு தான் சொல்லுவார். அவர் 2-3 நாள் டைம் எடுத்துருக்குதா சொல்லியிருக்காரு. போகட்டும்ப்பா, நான் நாளைக்கு போயிட்டு வரேன். அப்புறம் இவன் வேற எசனம் முடிச்சே செத்து போயிடுவான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி என்ன தான் நினச்சாலும் முத்து உங்களுக்கு நல்லது தான் நினைக்க பார்க்குறான் தெரியுதா. அதனால் ஒழுங்காக அவங்ககிட்ட நல்ல விதமாக நடந்துக்கோங்க விஜயா. அவன் நம்ம புள்ள,
அப்படின்ட்டு அண்ணாமலை உள்ளே எழுந்திரிச்சு போயிடுறாரு. அதுக்கப்புறமா மனோஜ் விஜயாவும் இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. முத்து அப்படி பேசி முடிச்சுட்டு வெளியில வந்து கிளம்பி போயிடுறாரு. போனதுக்கு அப்புறமா என்னம்மா அப்பாவும் அவனை வர வேண்டானா கூட பரவாயில்லன்ற மாதிரி சொல்றாரு அப்படின்னமோ, கொஞ்ச நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ மனோஜ், உனக்கு டிவோர்ஸ் கிடைக்க வரைக்கும் அந்த பிசாசு கிட்ட இருந்து அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உனக்கு ஒரு நல்ல மருமகளாக பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வரேன். அதுவும் பணக்கார வீட்டு பொண்ணா, நல்ல வசதியான வீட்டு பொண்ணா. இந்த வீட்டுக்கு நான் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா எல்லா ராஜாங்கமும் அவ கையில தான் இருக்க போகுது. அப்போ தெரியும் உங்களுக்கெல்லாம் நான் யாருன்றது. என் உன் பேச்சை மட்டும்தான் அவன் கேட்கணும், மற்ற யார் பேச்சையும் கேட்கக்கூடாது. அவங்க எல்லாரையும் அடைக்க வைக்கணும் அவ அப்படின்னு விஜயா பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இவங்க மனோஜ் ஒரு நல்ல மனைவியா இந்த வீட்டோட மருமகளா எல்லாத்தையும் புரிஞ்சு அனுசரிச்சு குடும்பத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போற மருமகளை தேடி குடும்பத்துக்குள்ள வாழ வைக்க கூட்டிட்டு வராங்களா, இல்லை குடும்பத்துக்குள்ள வந்து பணக்கார வீட்டு பொண்ணு அப்படின்னு திமிர காட்டிக்கிட்டு ஊர் சுற்றிக்கிட்டு இந்த குடும்பத்தையே நாரடிச்சு குடும்பத்தை பிரிக்கணும், பெரியவங்க சின்னவங்கன்னு மரியாதை கூட இல்லாமல் ஆடிட்டு திரியணும் அப்படின்ற மாதிரி சீரழிக்க கொண்டு வராங்களா விஜயா? என்னன்றது புரியல. இப்போ எடுத்தாலும் வாய் திறந்தா போதும் பணக்கார வீட்டு பொண்ணு, நல்ல வசதியான வீட்டு பொண்ணு, காரு பங்களா வீடு, இதே தான் விஜயா பேசுகிறாங்க. பேராசை பெரு நஷ்டம்ன்றது சும்மா சொன்னாங்க. விஜயா ஆசைப்படுறதுக்கு தகுந்த மாதிரி தான் மனோஜோட வாழ்க்கையில் இது வரைக்குமே இன்னும் ஒரு நல்லது நடக்காமல் இப்படியே அவரோட வாழ்க்கை இருக்கிறதுக்கு காரணம் முழுக்க முழுக்க விஜயா மட்டும்தான். பணக்கார வீட்டு பொண்ணுன்னு ரோகிணியை தேடி தேடி அப்படி கல்யாணம் பண்ணிட்டு மனோஜ் லவ் பண்ணுறாருன்னு தெரிஞ்ச உடனே மலேசியா பொண்ணுன்னு கல்யாணம் பண்ணி வச்சதுனால தானே இவ்வளோ பிரச்சனை. பணக்கார வீட்டு பொண்ணா இருந்தா என்ன, இல்லைன்னா ஒரு நல்ல பொண்ணாக இருக்கணும், குணமான பொண்ணாக இருக்கணும், படித்த பொண்ணாக இருக்கணும். அப்படி அது மட்டும் யோசிச்சிருந்தா, அப்படி பேசியிருந்தா இந்த நிலமை அவங்களுக்கு வந்திருக்குமா? இல்லை ரோகிணின்னா இந்த பொய்யை சொல்லியிருப்பாங்களா? இல்லை நான் பணக்கார வீட்டு பொண்ணால இல்லை, நான் நல்லா படிச்சிருக்கேன், நான் பிரைடல் மேக்கப் போடுறேன் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு பையன் இருக்கா, நான் மனோஜ் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், மனசார விரும்புகிறேன், எல்லா விதத்துலையும் உங்கள் குடும்பத்தை நான் அனுசரித்து நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ 2 குடும்பத்துக்கும் ஒத்து போய் ரோகிணியும் சரி மனோஜும் சரி சந்தோஷமாக வாழ்ந்திருப்பாங்க. இவங்களுடைய பேராசாயில் தான் இப்போ மனோஜோட வாழ்க்கை இந்த நிலைமைக்கு நிற்கிது. இப்போது சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவே கூப்பிட்டுட்டு கோர்ட்டு கேஸுன்னு மனோஜா அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ மறுநாள் வந்து கோர்ட்டுக்கு அதாவது கவுன்சிலிங்க்கு போகிறதுக்காக முத்து, மீனா, அதுக்கப்புறம் இங்கே மனோஜ் எல்லாருமே கிளம்பி விஜய் எல்லாருமே கோர்ட்டில் போயிட்டு நின்றுட்டுருக்காங்க. அப்போது கொஞ்ச நேரத்துலேயே ரோகிணி வராங்க. இந்த தடவை கிருஷ்ணையும் அவங்களுடைய அம்மாவையும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இதை பார்த்த மனோஜ் அவங்க வீட்டில் எல்லாரும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. எப்பயுமே இவ தனியாக தானே வருவா, இப்போ என்ன ஆள் கூட்டிகிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களுடைய லாயர் வராங்க. அதாவது ரோகிணியோக்கு லாயர் கிடையாது, நம்ம மனோஜோட லாயர் அங்கே வராங்க. வந்த உடனே சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொன்னதும் அதெல்லாம் அவங்க கரெக்டாக பேசிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே இந்த கேஸை முடிப்போமா ஒரு நம்பிக்கையே இல்லாமல் உள்ளே கிளம்பி போகிறாங்க வக்கீலே. ஸோ போனதுக்கப்புறமா ஸோ கொஞ்ச நேரத்துலேயே வந்து கவுன்சிலிங் பண்ணுறவங்களாம் வந்துடுறாங்க. வந்த உடனே ஃபஸ்ட்டு ஒரு கேஸ் இருக்குது, அதை முடிச்சுது அடுத்த மனோஜோட கேஸை கூப்பிடுறாங்க உள்ளே. ஸோ மனோஜும் உள்ளே போகிறாரு, முத்துவும் மீனவும் கூடவே இருக்காங்க. ஏன் விஜயா கூட நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ரோகிணியும் உள்ளே போயிட்டுருக்காங்க. ஸோ கவுன்சிலிங்காக முதல்ல 2 பேருங்கிட்டையும் பேசி பார்க்குறாங்க. 2 பேருக்குமே விவாகரத்து வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு விவாகரத்து வேண்டாம் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. இங்கே மனோஜ் மட்டும் எனக்கு விவாகரத்து வேணும், இவன் எனக்கு என்னென்ன பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சரி இங்கே ஒவ்வொருத்தராக வாங்க. முதல்ல மனோஜ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. எல்லா விஷயத்தையுமே மனோஜ் சொல்கிறாரு. முத்து மீனமும் கூட ஆமாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. ரோகிணி ஏமாத்திருக்கா அப்படின்னு. அடுத்து நீங்கள் போயிட்டு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு மனோஜ் ரோகிணியை கூப்பிட்டு எல்லா விஷயத்தையுமே கேட்குறாங்க. அவங்களுமே நடந்த விஷயத்தெல்லாம் இல்லைன்னு சொல்லலை, ஒத்துக்கிறாங்க, அதுக்கான காரணத்தையும் சொல்கிறாங்க. ஆனால் என் மாமியார் குடும்பம் பண்ணி என்னை வீட்டை விட்டு அனுப்புகிறாங்க, பணக்கார வீட்டு மருமகன்னு இல்லைன்னு தெரிஞ்சதும் என்னை வீட்டை விட்டு அனுப்பணும்னு பார்க்குறாங்க. அதுக்காக தானே இவ்வளோ நாளாக போய் சொல்லிட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள், என் மாமியார் மட்டும்தான் போய் சொல்லிக்கிட்டு என்னை வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்னு பணத்தாசையில் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்குமே நானும் மனோஜும் அதாவது சேர்ந்து வாழணும், கிறிஸ்டோடு சேர்ந்து அப்படின்னு தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் வேணும்னா அவங்க வீட்டில் இருக்கிற இப்போ சாட்சி சொல்லிட்டு போன மீனா கிறிஷை பார்த்து பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. எங்கள் வீட்டுக்கு அவங்களுடைய தம்பி வந்தார், எல்லா இடத்துலையும் நாங்கள் எல்லாருமே பேசிக்கிட்டு சந்தோஷமாக தான் இருக்கோம். அவங்களுடைய அத்தையை தவிர மனோஜோட அம்மா தான் என்னையும் மனோஜையும் பிரிக்கணும்னு பிளான் போடுறாங்க, மனோஜையும் குழப்பி விடுறாங்க அப்படின்னலாம் வந்து ரோகிணி மீனா கிறிஷ்கிட்ட பேசின விதத்தை வச்சு அவங்களுக்கு ஆதாரமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாத்தையும் கேட்கும்போது நம்ம அவங்க வந்து கவுன்சிலிங் பண்ணுறவங்க வந்து என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. அதாவது இவங்க 2 பேருக்கும் கவுன்சிலிங்கில் அவங்க ரிப்போர்ட் கொடுப்பாங்க இல்லையா, அப்படி
ஒரு நல்ல ரிப்போர்ட் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்காது. ரோகிணி மனோஜ் கூட தான் சேர்ந்து வாழணும். ஸோ மனோஜ் அவங்க வீட்டில் இருக்கிற அவங்களோட அம்மா தான் சித்திரவதை பண்ணி பொண்ணை குடும்பம் பண்ணுறாங்க அப்படின்னு தான் வந்து அதில் வந்து ரிப்போர்ட்ஸ் எழுதி கொடுக்கறதுக்காக ஸோ அப்படி வந்து அவங்களும் எழுதிடுறாங்க. ரோகிணி அப்படியே பேசி முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரையும் வர சொல்கிறாங்க. நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் 2 பேரையும் சேர்ந்து வாழ சொல்லி தான் முடிவு பண்ணுவோம். இப்படி பிரித்து வைக்கலாம் நாங்கள் முடிவு பண்ண மாட்டோம். கவுன்சிலிங் உங்கள் 2 பேருக்கிட்டே எடுத்து இதை வச்சு ஸோ 2 பேரும் 6 மாதம் சேர்ந்து வாழணும் அப்படின்னு இந்த கோர்ட் வந்து உங்களுக்கு வந்து உத்தரவெடுக்கிறது இந்த கவுன்சிலிங்கில் அப்படின்னு அவங்க சொன்ன உடனே ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. மேடம் அதெல்லாம் முடியாது, இப்போவே எனக்கு விவாகரத்து வேணும், நான் அவள் கூட சேர்ந்து ஒரு நிமிஷம் கூட அந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா உன் அம்மாவும் நீயும் ஒரே மாதிரி பேசுகிறீங்க, உன் அம்மா சொல்லி கொடுத்தெல்லாம் பேசுறியா அப்படின்னு கேட்குறாங்க. யாரும் எங்களுக்கு சொல்லி கொடுத்து பேசல அப்படின்னு. இங்கே பாருங்கப்பா, நீங்கள் நல்லா தெளிவாக தான் இருக்கீங்க, படித்தவங்க மாதிரி தெரியுறீங்க அப்படின்னு சொல்லவும் மனோஜ் பயங்கரமாக சிரிக்கிறாரு. யார் இவன் படித்தவனா அப்படின்னு. வாயை மூடிட்டு இருக்கேன். மேடம் நான் படிக்கவெல்லாம் இல்லை அப்படின்னு. படிக்கலைனாலையும் நீங்கள் தானே அறிவாக பேசுகிறீங்க, படித்த இவர் எப்படி முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, இவர் சொல்கிறது எல்லாமே அந்த பொண்ணு சொல்கிறதுக்கு எதிராக இருக்குது அப்படின்ற மாதிரியும் அவங்க வந்து கவுன்சிலிங் பண்ணுறவங்க சொல்கிறாங்க. வாயை மூடுறீங்களா செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை அதுக்கப்புறமா முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் எப்படியுமே இந்த கோர்ட்டுக்கு போனால் கூட இதுதான் சொல்லுவாங்க, கவுன்சிலிங் பண்ணிவிட்டு கவுன்சிலிங்கில் நாங்கள் என்ன சொல்கிறோங்களோ அதை வச்சு தான் கோர்ட்டில் உங்களுக்கு விவாகரத்து கொடுக்குறதா வேணாமான்னு முடிவு பண்ணுவாங்க. இப்போது இந்த கவுன்சிலிங்கில் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து 6 மாதம் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரிப்போர்ட் கொடுக்குறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாத காரணத்தினால தான் இப்படி நடக்குது அப்படின்னு. அவள் தப்பு பண்ணியிருக்கலாம், பண்ண தப்பு மன்னிச்சு ஏற்றுக்க சொல்லி உங்ககிட்ட கெஞ்சி கூத்தாடுறாங்க. ஆனால் நீங்கள் ஏற்றுக்க மாட்டேன்றீங்க. ஒன்றா இருந்து அவ பக்கம் நியாயத்தை கேட்கும்போது அவ பக்கம் இருக்கிற நியாயம் சரியாக தான் இருக்குது. ஆனால் அவங்கள ஏமாத்துனது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. 2 சைடுமே 2 பேருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு 6 மாத காலம் சேர்ந்து வாழ சொல்லி அவகாசம் கொடுக்குது. அதுக்கப்புறமா 2 பேருக்கும் மனசு ஒத்து போகலைன்னா அடுத்த இயரிங்கில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருவோம், இந்த கோர்ட்டில் வந்து நாங்கள் இப்படி எழுதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலிங் கொடுக்குறவங்க இப்படி சொல்லிடுறாங்க. விஜயாவுக்கு பக்குன்னு ஆகுது. நம்ம ரோகிணிக்கு சந்தோஷமாக இருக்குது. என்ன காரணத்தை சொன்னாங்க மேடம், அவங்க நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா, எதுக்கு அவளை சேர்ந்து வாழ சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கவும், இப்போதான் காரணம் சொன்னமே அப்படின்னு. இல்லை அப்படின்னு கேட்கவும், அவங்கள நீங்கள் வேணான்னு நினைக்கிறீங்க, ஆனால் அவங்க பையன் கூடயும் அவங்க சொந்தக்காரங்கக்கிட்டையும் நீங்கள் பேசிட்டு தானே இருக்கீங்க, அவங்களையும் பார்த்து அடிக்கடிக்க மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்களே, உங்கள் மாமியாரை தவிர மற்றவங்க எல்லாரும் அவங்க நல்லவங்க தான் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், மீனா தான் இப்போ எல்லாத்துக்குமே ஆதாரமாக வந்து நிற்கிறாங்க. இப்போது மொத்த கோவமும் மீனா மேலே திரும்புது. விஜயாவுக்கு அவ்வளோ கோவம் வருது மீனா மேலே. முத்துவும் இப்படி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ரோகிணி வந்து அதிர்ச்சியில் நின்றுட்டுருக்காரு. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, அடுத்து விஜய் என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்